குட் மார்னிங். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யூனியன் பட்ஜெட் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து இந்த வருஷத்தோட பட்ஜெட் ப்ரையாரிட்டிஸில் ஃபஸ்ட்டு டூ பார்ட்ஸ் வந்து முடிச்சிருந்தோம். எது பிஎம் கதி சக்தி அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற பார்ட் வந்து முடிச்சிருந்தோம். இப்போ வந்து 3 அண்ட் 4 பெண்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த பார்ட்டில் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா, இந்த ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், தென் சன்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன். இந்த நாலுமே வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பார்ட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 2.0 அண்ட் ஈஸ் ஆஃப் லீவிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரீசெண்ட் இயர்ஸில் 25,000 கம்ப்ளைன்சஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 1486 யூனியன் லாஸ் வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? பிஸ்னஸ் பண்ணுறத வந்து இன்னும் ஈஸ் ஆக்குறதுக்காக. ஓகேவா? இன்னும் வசதியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூனியன் லாஸ் எல்லாம் ரிப்பீல் பண்ணியிருக்காங்க. நிறைய கம்ப்ளைன்சஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட அந்த குறிக்கோளே என்ன அப்படின்னா, மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் இருக்கணும் அப்படி. ஸோ அந்த அந்த ரெட் டேப்பிசம் இதெல்லாம் இல்லாமல் கவர்மெண்ட் இதை வந்து மினிமம் பண்ணிவிட்டு நிறைய கவர்னன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ ட்ரஸ்ட் பேஸ்டு கவர்னன்ஸுங்கிறது தான் இவங்களோட பாலிசியாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ease of doing business 2.0 will be based on trust based governance அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் க்ரீன் கிளியரன்சஸ் அப்படின்னா இந்த என்வாயர்மெண்டல் கிளியரன்சஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு பரிவேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை 2018 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த க்ரீன் கிளியரன்சஸ் வாங்குறதுக்காக இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து இப்போ அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெப்சைட் மூலமாக அப்ளிகண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வராங்க. ஓகே. நம்ம இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ரிவர் பக்கத்தில் இருக்குது, இல்லைனா ஒரு மவுண்டைன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷன் பொறுத்து என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வெப்சைட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு இதுக்கு அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்மளால் அதை அக்யூர் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் முன்னாடியே தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்து அந்த அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. தென் அதே மாதிரி ட்ராக் பண்ணவும் முடியும். நம்ம இப்போது அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்கு சென்ட்ரலைஸ்டு ப்ராசஸிங் சென்டர் க்ரீன் அப்படிங்கிற இது மூலமாக ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் பாஸ்போர்ட்டுங்கிறது இப்போது இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. 2022-23 ஃபிஸ்கல் இயரில் வந்து ரோல் அவுட் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அப்படின்னா, எம்பெடட் சிப் வச்சுருப்பாங்களாம். ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணுவாங்க. ஓகே. எதுக்காக அப்படின்னா, கன்வீனியன்ஸ் ஃபார் சிட்டிசன்ஸ் இன் தேர் ஓவர்சீஸ் ட்ராவல். ஸோ இந்த பாஸ்போர்ட்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா, பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் வெர்ஷன் 2.0 அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே தான் இதை பண்ணுறாங்க. இது வந்து 2022-23 லான்ச் பண்ண போகிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீல்டு டீல் வித் இது வந்து இந்த பாஸ்போர்ட் சேவா ப்ரோக்ராம் வெர்ஷன் 2.0 யார் பண்ணுவாங்க அப்படின்னா, டிசிஎஸ் இருக்கு இல்லையா, டிசிஎஸ் தான் அதோட டீல் எடுத்திருக்காங்க. தென் அந்த எம்பெடட் சிப்பு, ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் பாஸ்போர்ட் எது அப்படின்னா மலேசியாவில் 1998 பாஸ்போர்ட்டுங்கிறத லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் கண்ட்ரி டு இன்ட்ரடியூஸ் பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் எது அப்படின்னா யூகேல 2010 பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? தென்
இந்த பாஸ்போர்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற யூனிட் எங்கே அப்படின்னா நாஷிக் பேஸ்டு இந்தியா செக்யூரிட்டி ப்ரெஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் இதோட கான்ட்ராக்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்தியாவில் இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆஃபிஷியல்ஸுக்கும் டிப்ளமேட்ஸுக்கும் மட்டும்தான் பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் 20,000 ஆஃபிஷியல்ஸுக்கு வந்து பாஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்தியாவில் ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா பிரதிபா பாட்டீல் ஃபார்மர் பிரசிடெண்ட்டுக்கு 2008 கொடுத்துருப்பாங்க. ஓகே. தென் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ செகண்ட் அது வந்து அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் டெவலப்மெண்ட்டில் இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு 25 இயர்ஸ் ப்ளூ பிரிண்டாக தானே போட்டிருக்காங்க இந்த அமிர்த் கால் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸில் மீன்ஸ் இந்த 100 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அந்த டைமில் 2047 நியர்லி ஹாஃப் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து சிட்டிஸில் இல்லைன்னா அர்பன் ஏரியாஸில் லீவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அதுவும் டயர் 1 சிட்டிஸ் எல்லாம் வந்து ஓவர் பாப்புலேட் ஆகி டயர் 2 டயர் 3 சிட்டிஸில் தான் அதிகம் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயர் 2 டயர் 3 சிட்டிஸை வந்து சஸ்டெயினபிளாக வைக்கிறதுக்கு அங்கே வந்து டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது. ஓகேவா. ஸோ அங்கே வந்து மெட்ரோ மாதிரியான இது அதே மாதிரி விமன் அண்ட் யூத்துக்கு சஸ்டெயினபிள் லிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதோட குறிக்கோளாக இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கான எஃபோர்ட்ஸ் வந்து இப்போது அர்பன் பிளானிங் வழியாக எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஓகே. ஸோ அதுக்குன்னு ஒரு ஹை லெவல் கமிட்டி ஆஃப் ரெப்யூட்டட் அர்பன் பிளானர்ஸ் அர்பன் எக்கனாமிஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து போட போகிறாங்க. ஓகேவா. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அர்பன் செக்டார் பாலிசிஸ், கெப்பாசிட்டி பில்டிங், பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் கவர்னன்ஸ் இதெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. தென் அர்பன் பிளானிங் சப்போர்ட் டு ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்டுக்கு வந்து அர்பன் பிளானிங் கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி மாடர்னைசேஷன் ஆஃப் பில்டிங் பைலாஸ். பில்டிங் கட்டுறதுக்குன்னு லாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து மாடர்னைஸ் பண்ணுவாங்க. புது அர்பன் பிளானிங் படி மாடர்னைஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி டவுன் பிளானிங் ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. தென் டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. தென் இது இம்பார்ட்டண்ட். இது இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா அர்பன் பிளானிங் பண்ணுறதுக்காக அர்பன் பிளானிங் அண்ட் டிசைன் பண்ணுறதுக்காக அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி அர்பன் பிளானிங் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டடி குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. மீன்ஸ் டு டெலிவர் சர்டிஃபைட் அதே மாதிரி டு டெலிவர் சர்டிஃபைட் ட்ரைனிங் இன் தீஸ் ஏரியாஸ் 5 எக்ஸிஸ்டிங் இப்போது இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப்லன்னா செலக்டட் 5 அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதுவும் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் செலக்ட் பண்ணி அதை வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணுவாங்க. ஓகேவா. அவங்க வந்து இந்த அர்பன் பிளானிங் பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் 250 crores வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இந்த ஏஐசிடி இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க வந்து அவங்களோட சிலபஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இந்த அர்பன் பிளானிங் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சிலபஸை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டி அண்ட் அக்சஸ் ஆஃப் அர்பன் பிளானிங் கோர்ஸஸும் வந்து மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கணும். அந்த மாதிரி அர்பன் பிளானிங் ரிலேட்டடான கோர்ஸஸும் அதோட ஸ்டாண்டர்ட்ஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஏஐசிடிகிட்ட இருக்கும். ஓகே. அண்ட் தென் க்ளீன் அண்ட் சஸ்டைனபிள் மொபிலிட்டி. ஸோ அர்பன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட யூஸஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகும். ப்ரமோட் அ ஷிஃப்ட் டு யூஸ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட யூஸ் அங்கே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிற டைமில் நம்மளோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வந்து 0 ஃபாசில் ஃபியூயல் பாலிசி கீழே வரணும். மீன்ஸ் எல்லாமே வந்து இந்த யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃபாசில் ஃபியூயல் டெக்னாலஜியிலேருந்து இவி வெஹிக்கிள்ஸாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெஷர். பேட்ரி ஸ்வாப்பிங் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து
பேட்டரி அஸ் எ சர்வீஸ் ப்ரோக்ராம் இது வந்து யார் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பவுன்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது ஒரு ஆண்டர்பனர். அவங்க வந்து ஸ்டார்ட் அப் தான், பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப். ஓகேவா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்டரி வந்து ஆம், ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போது நமக்கு பேட்டரி தீர்ந்துருச்சு நம்ம பைக்கில் இவி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு இடத்துல அதோட பேட்டரி ஃபுல் ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கு பேட்டரி இல்லை. நான் அதை சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நான் இவங்களோட இந்த மாதிரி பவுன்ஸ் மாதிரியான கம்பெனிஸோட சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கும். அது ஒரு கடை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். அங்கே போய் என்னோட இந்த பேட்டரியை கொடுத்துட்டு ஃபுல்லி சார்ஜ்டு பேட்டரி அவங்க வச்சுருப்பாங்க. அதை நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேட்டரி அஸ் எ சர்வீஸ் அப்படிங்கிறது. இவங்க இந்த பவுன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து ஆம், இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸும் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்கூட்டரில் பேட்டரி இருக்காது. ஓகேவா? பேட்டரி இருக்காது. ஆனா பேட்டரி போடுறதுக்கான இடம் மட்டும் இருக்கும். அ அ நம்மளே அடிஷ்னலா பேட்டரி வாங்கி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இந்த மாரி பேட்டரி ஸ்வாப்பிங் அ ஃபெசிலிட்டீஸ் இருக்கு இல்லையா? அங்க போய் நமக்கு தேவைக்கான பேட்டரிஸ் அப்போ அ இன்ஸ்டால் பண்ணிட்டு, அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகுற வரைக்கும் அத யூஸ் பண்ணிட்டு, மறுபடியும் இந்த பேட்டரிய குடுத்துட்டு இத வாங்கணும். ஸோ நம்ம பெட்ரோல் ஃபில் பண்றோம் இல்லையா? சேம் அதே கான்செப்ட் தான். பெட்ரோல் எப்படி ஃபில் பண்ணுவோம்? நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேத்த மாதிரி ஃபில் பண்ணுவோம். அதே மாரி நம்ம பேட்டரீஸும் வந்து ஒரு பேட்டரி வாங்கி வைக்காம, இந்த பேட்டரிய ஸ்வாப் பண்ணி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த ஈவியோட காஸ்ட் வந்து பயங்கரமா மோரோவர் ஒரு 40% வரைக்கும் ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நெறைய பேர் ஈவிஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட். இந்த மாரி பேட்டரி ஸ்வாப் டெக்னாலஜி வரதுனால. ஓகே. ஸோ அத வந்து கவர்ன்மெண்ட் இப்போ ப்ரமோட் பண்ண போறாங்க. ஓகேவா? தென் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து அடாப்ட் பண்றதுக்கு ஸ்டேட்ட வந்து என்கரேஜ் பண்ண போறாங்களாம். ஓகேவா? இது அடாப்ட் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, டு ஃபெசிலிட்டேட் ஐடி பேஸ்ட் மேனேஜ்மென்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து பேப்பர்லேயே அப்படியே பிரிண்ட் பண்ணி அந்த ஆதாரம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பேப்பர்ல தானே இப்போ இருக்கு. அத வந்து ஐடி பேஸ்டு இதா மாத்தி அம் ரெக்கார்ட்ஸா மாத்துறதுக்கு. ஓகேவா? தென் இதில என்ன இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா, ஷெட்யூல் 8ல இருக்கிற லாங்குவேஜஸ் இருக்கு இல்லையா? அதில எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அத டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஓகே. தென் இந்த நேஷனல் ஜெனரிக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் என்ஜிடிஆர்எஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை வந்து ஒன் நேஷன் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் சாஃப்ட்வேர் கூட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கே வேணாலும் இந்தியாவில் எங்கே இருந்து வேணாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வந்து தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் இருக்காது. எங்கே வேணால் எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டீட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான இதுவும் ஸ்டெப்ஸும் எடுக்க போகிறாங்க. ஓகே. தென் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் ரிலேட்டட் அதில் வந்துட்டு நெசசரி அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் நெசசரியான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. மெயினாக என்ன அப்படின்னா இந்த ஃபாரின் இது இருக்கிற ஃபாரின் பிரான்ச்சஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து பேங்க்ரப்ட் ஆகிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம், அதை எப்படி அந்த அசெட்ஸை வந்து ரிட்டர்ன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான கரெக்டான லாஸ் நம்மள்ட்ட இல்லை. ஓகே. ஸோ அந்த பவுண்ட்ரி பவுண்ட்ரி தாண்டி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற கரெக்ட் லா இல்லை. ஸோ யூனிசேட்ரலோட லாஸ் படி நம்ம ஒரு தனியாக ஒரு இன்சால்வன்சி லா வந்து ஃபாரின் அசெட்ஸ் அதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதெல்லாம் பிளான் போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? தென் ஆக்சிலரேட்டட் கார்ப்பரேட் எக்ஸிட். இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறத விட ரொம்ப கஷ்டம் என்னென்னா, அந்த கம்பெனியை எக்ஸிட் பண்ணி போகிறது, குவிட் பண்ணிவிட்டு வெளியே போகிறது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செவரல் ஐடி பேஸ்டு சிஸ்டம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபார் ஆக்சிலரேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ கம்பெனிஸ். இப்போது
ஓகே. இது வந்து ஆக்ஸலரேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூ கம்பெனிஸுக்கு ஆல்ரெடி ஐடி பேஸ்ட் சிஸ்டம்ஸ் நெறைய இருக்கு. பட் நவ் இப்போ என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, சென்டர் ஃபார் ப்ராசஸிங் ஆக்ஸலரேட்டட் ஆ இப்போ வந்து சென்டர் ஃபார் ப்ராசஸிங் ஆக்ஸலரேட்டட் கார்ப்பரேட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லி சிபேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? அதில் வந்து ஆம், இந்த கம்பெனிஸ் எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிற கம்பெனிஸ் வந்து ஈஸியாக வந்து அதை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். அந்த ப்ராசஸ் அந்த வைண்டிங் அப் ப்ராசஸுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் ஆயிட்டு இருந்தது. பட் இனிமே அது 6 மந்த்ஸில் முடிச்சுக்கிற மாதிரி அந்த இந்த இது இருக்கும். ஓகேவா? தென் கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் டெண்டர் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? அப்போது ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு வந்து ஒரு கான்ட்ராக்டருக்கு வந்து கவர்மெண்ட் டெண்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதில் வந்து நிறையா ஹிண்டரன்சஸ் இருக்கும். மீன்ஸ் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பில்லிங் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப லேட் ஆகுறதுனால அதில் குவாலிட்டி இஷ்யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த provisions have been made for payment of 75% of the running bills mandatorily within 10 days. ஓகேவா? அதுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் 10 டேஸ்க்குள்ள கண்டிப்பாக 75% ஆஃப் த பில் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அதே மாதிரி ஏதாவது டிஸ்பியூட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கன்சீலியேஷன் வழியாகவே செட்டில் பண்ணிக்கிற மாதிரி அதையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பில் சிஸ்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? அதுவும் கம்ப்ளீட்லி பேப்பர்லெஸ்ஸாக மாற்ற போகிறாங்க. இதில் வந்து எல்லா மினிஸ்ட்ரியும் வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஓகே. அதுவும் டிஜிட்டலி சைன்டு பில்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து அங்கே கரப்ஷன் கேசஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் டு ரெடியூஸ் இன்டைரக்ட் காஸ்ட் ஃபார் சப்ளையர்ஸ் அண்ட் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் ஷூரிட்டி பாண்ட்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியம். ஷூரிட்டி பாண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க் கேரண்டி தான் கொடுப்பாங்க. பேங்க் கேரண்டி இப்போது கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டை ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டருக்கு ஒரு பேங்க் வந்து கேரண்டி கொடுப்பாங்க. இந்த கான்ட்ராக்டர்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்க் கேரண்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு பேங்க் கேரண்டி வந்து அந்த கான்ட்ராக்டை காட்டணும். மீன்ஸ் செய்கிற வேலைக்கு அந்த ரிட்டர்ன் அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு பேங்க் கேரண்டி. பட் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷூரிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. அந்த ஷூரிட்டி பாண்ட் என்ன அப்படின்னா ஷூரிட்டி பாண்டுனா அதில் வந்து 3 பார்ட்டிஸ் இருப்பாங்க. என்னென்னா ஒருத்தர் வந்து இப்போது கவர்மெண்ட் இருக்காங்க, இன்னொருத்தர் அந்த கான்ட்ராக்டர், இன்னொன்று வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். இந்த இந்த ஷூரிட்டி பாண்ட்ஸ் கொடுக்குறது பேங்க்கு கிடையாது. அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. எதுக்காக அந்த ஷூரிட்டி பாண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து இந்த கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறாங்கன்னா இந்த கான்ட்ராக்டர் அதை கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன்ஷூர் பண்ணுவாங்க. ஷூரிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இவன் நல்லா பண்ணிடுவான், அதை என்ன நம்பி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கொடுங்கங்கிற மாதிரி ஒரு ஷூரிட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஷூரிட்டி பாண்ட் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துப்பாங்க. ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸு, ஏதாவது கரப்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஷூரிட்டி பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதை வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே. இதை வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாராக இருக்கும் அப்படின்னா ரெகுலேஷன் ஷூரிட்டி பாண்ட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே. அதோட ஃப்ரேம் ஒர்க்கும் வந்து இவங்க தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேவா? தென் ஏவிஜிசி ப்ரமோஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அது வந்து ஏவிஜிசி அப்படின்னா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸு, கேமிங், காமிக், இதெல்லாம் வந்து இந்த செக்டார்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் பயங்கரமாக பூஸ்டாக போகிற அந்த யூத் எல்லாம் வந்து நிறையா எம்ப்ளாய்மெண்ட் இதில் தான் கிடைக்க போகுது இனிமேல் வரப்போகிற டேஸில். ஸோ அந்த ஏவிஜிசி ப்ரமோஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா?
டொமஸ்டிக் கெப்பாசிட்டி, இந்த ஃபீல்டில் நமக்கே ஒரு டொமஸ்டிக் கெப்பாசிட்டி ஃபார் சர்விங் அவர் மார்க்கெட்ஸ் அண்ட் குளோபல் டிமாண்ட். ஸோ நமக்கே ஒரு செல்ஃப் ரிலையன்ஸ் கொண்டு வரதுக்காக நம்ம மார்க்கெட்லேயே வந்து இதுக்கான டொமஸ்டிக் கெப்பாசிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா, டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகே, தென் டெலிகாம் செக்டாரில் பார்த்தோம் அப்படின்னா 5G டெக்னாலஜி தான் இந்த பட்ஜெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். 5G டெக்னாலஜி வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 2022 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதை வந்து ப்ரைவேட் டெலிகாம் ப்ரொவைடர்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, 2022-23 வந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் வந்து இது ரோல் அவுட் பண்ணிடும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then a scheme for design-led manufacturing will be launched to build a strong ecosystem for 5G. It's about a production-linked incentive scheme. Production-linked incentive scheme ஓட பார்ட்டாக வந்துட்டு டிசைன்-லெட் மேனுஃபேக்சரிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 5G டெக்னாலஜிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எக்கோசிஸ்டம் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டிசைன்-லெட் மேனுஃபேக்சரிங் வந்து லான்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த யூனிவர்சல் சர்வீஸ் ஒப்ளிகேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்ட் இருக்குது. அந்த ஃபண்டில் 5% ஆஃப் த ஆனுவல் கலெக்ஷன்ஸ் வந்து எதுக்காக செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா, டு எனேபிள் அஃபோர்டபுள் ப்ராட்பேண்ட் அண்ட் மொபைல் சர்வீஸ் ப்ராலிஃபரேஷன் இன் ரூரல் அண்ட் ரிமோட் ஏரியாஸில் வந்து அஃபோர்டபுள் ப்ராட்பேண்ட் அண்ட் மொபைல் சர்வீஸ் கொண்டு வரதுக்காக இந்த யூனிவர்சல் சர்வீஸ் அப்ளிகேஷன் ஃபண்டில் இருந்து 5% ஆஃப் த ஆனுவல் கலெக்ஷன்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அந்த அமௌண்ட் வந்து எதுக்காகவும் யூஸ் ஆகும் அப்படின்னா, ப்ரமோட் R&D அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜிஸ் அண்ட் சொல்யூஷன். இதுக்கும் வந்து அது ப்ரமோட் R&D அது யூஸ் ஆகும். ஓகே, தென் இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் எதுக்கு அப்படின்னா, இந்த வில்லேஜஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜஸ் இன்க்ளூடிங் ரிமோட் ஏரியாஸில் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு. ஓகேவா, அதுக்கு தான் இந்த பாரத் நெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அது வந்து PPP மோடில், ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மோடில் 2022-23 வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, இதோட கம்ப்ளீஷன் 2025 இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, தென் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்டை வந்து ரீவேம்ப் பண்ண போகிறாங்க. அதை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வர போகிறாங்களாம். இந்த புது ஆக்டில் வந்து ஸ்டேட்டோட பார்ட்டிசிபேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைசஸ் அண்ட் சர்வீஸ் ஹப்ஸில் ஒரு பார்ட்னராக வந்து ஸ்டேட்டும் இருக்கிற மாதிரி ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, ஸோ SEZ ஆக்ட் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ SEZ ஆக்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் ரீவேம்ப் பண்ணணும், அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்கனாமிக் என்க்ளேவ்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வந்து சொல்லியிருந்தாங்க. அது எந்த கமிட்டி அப்படின்னா, பாபா கல்யாணி கமிட்டி. ஓகேவா, இந்த SEZ ஆக்ட் எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னா 2005 கொண்டு வந்தது. ஓகே, இது வந்து பாபா கல்யாணி கமிட்டி தான் இந்த மாதிரி ரீவேம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, தென் ஆத்ம நிர்பரதா இன் டிஃபென்ஸ் செக்டாரில் மேக் இன் இந்தியா பாலிசியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஆத்ம நிர்பரதா இன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸுக்கு இந்த வாட்டி அலோட் பண்ணது மோர் தேன் 5 lakh crore rupees அலோட் பண்ணியிருக்காங்க. 8% ஆஃப் த ஜிடிபி வந்து 8% ஆஃப் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஃபென்ஸ் செக்டாருக்கு தான் அலோட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 68% ஆஃப் த கேபிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் 68% ஆஃப் த அமௌண்ட் வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட் ஃபிஸ்கல் இயரில் 58% வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. இந்த வாட்டி 68% வந்து டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, தென் டிஃபென்ஸ் R&D will be opened up for industry, startups, academia with 25% of the defense R&D budget earmarked. ஓகேவா, இந்த டிஃபென்ஸ் R&D பட்ஜெட்டில் 25% வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் அகாடமிஷியாவுக்கு வந்து கொடுத்து R&D வந்து ப்ரமோட் பண்ணுவாங்க. தென்
ஒரு இண்டிபெண்டன்ட் நோடல் அம்ப்ரெல்லா பாடி வந்து ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. வில் பி செட்டப் ஃபார் மீட்டிங் வைட் ரேஞ்சிங் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ். டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காக ஒரு தனி பாடியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, டிஃபென்ஸ் செக்டாரில். தென் சன்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ சன்ரைஸ் கம்பெனிஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ரீசன்ட் இயர்ஸில் வரப்போகிற ரீசன்ட் இயர்ஸில் வந்து பயங்கரமாக பூஸ்ட் ஆக போகிற அந்த செக்டார்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பயங்கரமாக க்ரோத் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் எல்லாம் அதை தான் சன்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஜியோஸ்பேஷியல் சிஸ்டம்ஸ், ட்ரான்ஸ், செமிகண்டக்டர், ஸ்பேஸ் எக்கனாமி, ஜீனோமிக்ஸ், pharmaceuticals, green energy, clean mobility systems have immense potential to assist sustainable development at scale and modernize the country. ஸோ இதெல்லாம் வந்து சன்ரைஸ் செக்டார்ஸ்ன்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வரப்போகிற இயர்ஸில் பயங்கரமாக க்ரோத் இருக்கக்கூடிய நிறைய எம்ப்ளாயபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய செக்டார்ஸ் வந்து சன்ரைஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, they provide employment opportunities for youth and make Indian industry more efficient and competitive. ஓகேவா? தென் இதில் வந்து நிறைய ஆர்என்டிஸ் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. தென் எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன். This the risk of climate changes are the strongest negative externalities that affect India and other countries. ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால் வரக்கூடிய ரிஸ்க்கு தான் பயங்கரமாக நெகட்டிவ் இம்பேக்ட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் கொடுத்துட்ருக்கு. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் COP26 சம்மிட்டில் கிளாஸ்கோவில் பேசினார் இல்லையா, அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாட் இஸ் நீடட் டுடே இஸ் மைண்ட்ஃபுல் அண்ட் டெலிபரேட் யூட்டிலைசேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் மைண்ட்லெஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் கன்சம்ஷன். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை எப்படியெல்லாம் கரெக்டாக டெலிபரேட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறது தான் இப்போ முக்கியம். அதை விட்டுட்டு டிஸ்ட்ரக்டிவ் மோடில் அதை எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கிறது நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஓகேவா? ஸோ லோ கார்பன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வந்து அவர் அங்கே சொல்லியிருக்காரு. அண்டர் பஞ்சமிருத் அப்படின்னு சொல்லி 5 பாலிசிஸ் சொல்லியிருக்காரு அவர், எப்படியெல்லாம் இந்தியாவை கார்பன் நியூட்ரலாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து லோ கார்பன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? தென் இந்த மாதிரி புது ஆப்பர்ச்சுனிட்டி சன்ரைஸ் செக்டார்ஸ் எல்லாம் கொண்டு வரப்போ அது வந்து ஹியூஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன் எ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாத். ஓகே, ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து செவரல் நியர் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஆக்ஷன்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சோலார் பவரில் பார்த்தோம் அப்படின்னா, சோலார் பவரில் இந்தியாவுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, 280 gigawatt ஆஃப் இன்ஸ்டால்டு சோலார் கெப்பாசிட்டி பை 2030. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 19,500 crore வந்து ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமில் அலோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த சோலார் செக்டாரில். தென் சர்க்குலர் எக்கனாமினா அதில் வந்து ரீயூஸ், ரீஜென்ரேட் அண்ட் ரீடிசைன் இதெல்லாம் தான் சர்க்குலர் எக்கனாமியோட தீம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து இந்த என்ன சொல்கிறது, ரீயூஸ் பண்ணி இந்த என்வாயர்மெண்ட்லி சஸ்டைனபிள் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க, இதை சர்க்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போது யூஸ் பண்ண ஒரு ப்ராடக்டை அப்படியே ஒரு டம்ப் பண்ணாமல், வேஸ்ட்டாக டம்ப் பண்ணாமல் அதில் இருந்து நெக்ஸ்ட்டு எப்படி உருவாக்க முடியும், அதிலேருந்து எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்து எதையும் வேஸ்ட் பண்ணாமல், என்வாயர்மெண்ட்டுக்கு ஹார்ம் பண்ணாமல் அப்படியே அது சைக்கிளிக் ப்ராசஸாக மாற்றிட்டே இருக்கணும். அந்த மாதிரி எக்கனாமியை தான் சர்க்குலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Circular economic action is expected to help in productive transformation as well as creating more opportunities for new businesses and jobs. Okay, அது வந்து இந்த ஆக்ஷன் பிளான் ஃபார் 10 செக்டார்ஸ். இந்த ஆக்ஷன் பிளான் ஃபார் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டு, எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள், யூஸ்ட் ஆயில் வேஸ்ட்டு, டாக்ஸிக் அண்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்காங்க.
தென் இப்போ எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கிராஸ் கட்டிங் இஷ்யூஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், டெக்னாலஜி அப்கிரேடேஷன், இன்டகிரேஷன் ஆஃப் இன்ஃபார்மல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்ஷன் பிளான் வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஓகேவா? தென் ட்ரான்சிஷன் டு கார்பன் நியூட்ரல் எக்கானமி. இங்கே வந்து இந்த கிளாஸ்கோ சமிட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2074 இந்தியாவை கார்பன் நியூட்ரலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரிலேட்டடாக என்ன ப்ரொபோசல்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா 5 to 7% பயோமாஸ் pellets will be co-fired in the thermal power plant, resulting in carbon dioxide savings of 38 million megatons annually. ஸோ இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸில் ஃபயர் பண்ணுறாங்க இல்லையா, கோல் ஃபயர் பண்ணுறப்போ அது கூட அதில் ஒரு 5 to 7% வந்து பயோமாஸ் பெல்லட்ஸ் இருக்கு இல்லையா. அந்த பயோமாஸ்னால் அதில் வந்து எல்லா பயோமாஸுமே வரும். இந்த புல்லிருந்து எல்லாமே அதில் வரும். ஸோ ட்ரான்சிஷன் டு கார்பன் நியூட்ரல் எக்கனாமி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அது வந்து 38 MMT கார்பன் சேவிங்ஸ் வந்து இந்த பயோமாஸ் பெல்லட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பயோமாஸ் பெல்லட்ஸ்னால் எதுவும் இல்லை, அந்த மாஸை வந்து பெரிய பெரிய உருண்டைகளாக போட்டு இந்த தெர்மல் பவர் பிளான்ஸில் கோல் கூட ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ இது கார்பன் ரிடக்ஷன் வந்து இதுலேயே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்னா, அதனால நிறைய பேருக்கு இந்த லோக்கலில் வில்லேஜஸில் வந்து நிறைய பேருக்கு அதனால வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டபிள் பர்னிங் இருக்கு இல்லையா, பஞ்சாப், சண்டிகர் அந்த ரீஜனில் ஸ்டபிள் பேர்னிங் பண்ணுறதுனால தான் டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டபிள் பேர்னிங் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டபிள்ஸ் யூஸ் பண்ணி பயோமாஸ் க்ரியேட் பண்ணால் அந்த பயோமாஸ் பெல்லட்ஸை வந்து அவங்க விற்று காசாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபார்மர்ஸுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாகவும் ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? தென் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சேவிங்ஸ் மெஷர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து லார்ஜ் கமர்ஷியல் பில்டிங்ஸில் இந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியன்சி மெத்தட்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்காக எனர்ஜி சர்வீஸ் கம்பெனி பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிஸ்னஸ் மாடலை வந்து இந்த வருஷம் ப்ரமோட் பண்ண போகிறாங்க. ஓகே. தென் 4 பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் கோல் கேசிஃபிகேஷன் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் கோல் இன்டு கெமிக்கல்ஸ். கோலை வந்து கேஸிஃபை பண்ணி அதை கெமிக்கலாக மாற்றுறதுக்காக 4 பைலட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? Then the policies and required legislative changes to promote agroforestry and private forestry will be brought in. So agroforestry and private forestry வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் வந்து இந்த வருஷம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஓகே. Then in addition, financial support will be provided to farmers belonging to scheduled caste and scheduled tribes who want to take up agroforestry. ஓகேவா? அண்ட் ஃபினான்சிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இதுதான் அந்த 4th ப்ரையாரிட்டி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது. ஓகே. அதில் வந்து பப்ளிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய இல்லைன்னா கவர்மெண்ட் பண்ணுற கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்ட்ஸ் கீ டு ஸ்பீடி அண்ட் சஸ்டெயின்ட் எக்கனாமிக் ரிவைவல் அண்ட் கன்சாலிடேஷன் த்ரூ இட்ஸ் மல்டிப்ளையர் எஃபெக்ட் அப்படின்னா, இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா அதனால நிறையா பெனிஃபிட்ஸ் வரும். இப்போது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடம் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடியது, இப்போது ஒரு இடத்துல ஒரு காலேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷ்னரி வரும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் டெவலப் ஆகும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்டல்ஸ் புதுசாக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஏரியாவே டெவலப் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட். இந்த மாதிரி தான் ஒரு பப்ளிக் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து creating employment opportunities, inducing enhanced demand for manufacturing inputs from
large industries and MSMEs. Then services from professionals help farmers through better agri infrastructure. இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த வருஷம் கவர்மெண்ட் வந்து லாஸ்ட் இயரை விட 35.4% அதிகம் பப்ளிக் ஸ்பெண்டிங் மீன்ஸ் கேபிட்டல் ஸ்பெண்டிங் பப்ளிக் கேபிட்டல் ஸ்பெண்டிங் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? லாஸ்ட் ஃபிஸ்கலில் 5.54 லேக் க்ரோர் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த வருஷம் 7.5 லேக் க்ரோர் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு. ஓகேவா? இது வந்து 2019-20 கம்பேர் பண்ணுறப்போ 2.2 டைம்ஸ் அதிகம், டபுளை விட அதிகம். ஓகேவா? திஸ் அவுட்லே இப்போது இந்த 7.5 லேக் க்ரோர் அப்படின்றது மொத்த ஜிடிபியோட 2.9%. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட், அதை பார்த்துக்கோங்க. தென் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம சொல்லியிருந்தோம். எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் இவங்க வந்து கிராண்ட் இன் எய்ட் அப்படிங்கிற பேரில் ஸ்டேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கிராண்ட் இன் எய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ண அந்த கேபெட்ஸ் ப்ளஸ் இந்த கிராண்ட் இன் எய்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது ரெண்டும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதுதான் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது. ஸோ இந்த வருஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிற வர வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ண போகிற எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 10.68 லேக் க்ரோர். ஓகேவா? இது வந்து ஜிடிபியோட 4.1% அப்படிங்கிறாங்க. ஓகே. தென் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா க்ரீன் பாண்ட்ஸ். க்ரீன் பாண்ட்ஸ் வந்து க்ரீன் பாண்ட்ஸ் வில் பி இஷ்யூட் ஃபார் மொபிலைசிங் ரிசோர்ஸ் ஆஃப் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கொண்டு வரதுக்காக க்ரீன் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் பாண்ட்ஸ்ன்னு எதுவும் இல்லை, ஒரு க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வரதுக்காக டிப்ளாய் பண்ணக்கூடிய அந்த பாண்ட்ஸை தான் க்ரீன் பாண்ட்ஸ் அப்படின்றது. இப்போது இந்த க்ரீன் பாண்ட்ஸ் வழியாக லோன் இல்லைன்னா ஏதாவது காசு வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த காசை வந்து க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் மட்டுமே தான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த எக்ரிமெண்ட்டே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி க்ரீன் பாண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலை. பட் பிஎஸ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பிஎஸ்யூஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் க்ரீன் பாண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னும் க்ரீன் பாண்ட்ஸ் வந்து இன்னும் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணல. பட் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ க்ரீன் பாண்ட்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா சாவரன் க்ரீன் பாண்ட்ஸ் இது வந்து டு ஹெல்ப் இந்தியா அச்சீவ் நெட் ஜீரோ பை 2070 இந்த டார்கெட் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த க்ரீன் பாண்ட்ஸையும் வந்து இப்போது கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? க்ரீன் பாண்ட்ஸ்னால் அது ஒன்றும் இல்லை, அது ஒரு கடன் பத்திரம் தான், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. இந்த பாண்ட்ஸ் மூலமாக வர பணத்தை வந்து இந்த க்ரீன் டெக்னாலஜி ஸ்பேஸ் பண்ணி இல்லைன்னா என்வாயன்மெண்ட்டுக்கு எந்த விதமான தீண்டும் விளைவிக்காத மாதிரி ப்ராஜெக்ட்ஸை தான் பண்ண முடியும். ஓகே. இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 0.7% ஆஃப் த பாண்ட்ஸ் மட்டும்தான் க்ரீன் பாண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து கவர்மெண்ட் பண்ணலை, பை பிஎஸ்பிஸ் ஆர் சம் அதர் ப்ரைவேட் செக்டார்ஸ். ஓகேவா? இந்த காஸ்ட் ஆஃப் க்ரீன் பாண்ட்ஸ் இன் இந்தியா வந்து அதிகம், அதனால தான் அது வந்து யாரும் அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஓகேவா? தென் இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா குளோபல் லெவலில் க்ரீன் பாண்ட்ஸோட அந்த க்ரோத் வந்து ரேப்பிடாக இருக்குது. ஓகேவா? இப்போ நிறைய பேர் அந்த க்ரீன் பாண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணவும் வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து க்ரீன் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது ரொம்ப ரைஸில் போய்ட்டுருக்கு இல்லையா, அது ஒரு சன்ரைஸ் ப்ராஜெக்டாக வந்து மாறிட்டுருக்கு. ஓகேவா? தென் இந்த மாதிரி க்ரீன் பாண்ட்ஸ் நிறைய கொடுத்தோம் அப்படின்னா it will help India achieve its target of 175 gigawatts of electric power from renewable sources by 2022. Okay. Then
இத பத்தி ஸ்டாட்டிக்கா டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பேங்க் டு இஷ்யூ கிரீன் பாண்ட் இன் இந்தியா. இந்தியால ஃபர்ஸ்ட்டு பேங்க் யார் குடுத்தாங்க கிரீன் பாண்ட் அப்படின்னா, எஸ் பேங்க் குடுத்துருப்பாங்க 2015ல. தென் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் கிரீன் பாண்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை யாரு அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் 2009ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதுவரைக்கும் வேர்ல்ட்ல ரிலீஸ் பண்ணப்பட்ட கிரீன் பாண்ட்ஸ்ல அதிகமானது யார் குடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் டு இஷ்யூ கிரீன் முனிசிபல் பாண்ட். இது ரொம்ப முக்கியம். கிரீன் முனிசிபல் பாண்ட்ஸ் வந்து அதிகமாக இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இஷ்யூ பண்ணது இந்த காசியாபாத் நகர் நிகாம் அப்படிங்கிற முனிசிபாலிட்டி. காசியாபாத் முனிசிபாலிட்டி. ஓகேவா? காசியாபாத். தென் இந்தியா ஸ்டாண்ட் செகண்ட் அமாங் எமர்ஜிங் கிரீன் பாண்ட் மார்க்கெட் ஆஃப்டர் சைனா. எமர்ஜிங் கிரீன் பாண்ட் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு சைனா இருக்காங்க, செகண்ட் வந்து இப்போ இந்தியா இருக்காங்க. ஓகேவா? இன்னும் கவர்மெண்ட் வந்து கிரீன் பாண்ட் இஷ்யூ பண்ணவே இல்லை. அப்போவே வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது இந்தியா. அப்போது கவர்மெண்ட் கிரீன் பாண்ட் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக சைனாவை சர்பாஸ் பண்ணிடும். ஓகேவா? தென் கிஃப்ட் ஐஎஃப்எஸ்சியில் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு கிளாஸ் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்கே கொண்டு வர போகிறாங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு? ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபின்டெக்கு, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? அது வந்து டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ் எதுவும் இருக்காது. ஓகே, ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் அங்கே டொமஸ்டிக் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. தென் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் வந்து இங்கே செட்டப் பண்ண போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஜூரிப்ரூடன்ஸ். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஜூரிப்ரூடன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ ஏதாவது டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே வந்து இது பண்ணிடலாம். ஓகேவா? தீர்த்துடலாம் அங்கே அந்த பிரச்சனையை. தென் சர்வீசஸ் ஃபார் global capital for sustainable and climate finance in the country will be facilitated in the gift city. ஸோ இதுவும் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சர்வீசஸ் ஃபார் global capital for sustainable and climate finance. ஓகே. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா சென்டர்ஸும் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸும் வந்து நிறையா கொண்டு வர போகிறாங்க. எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் டென்ஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கிரிட் ஸ்கேல் பேட்டரி சிஸ்டம்ஸ். ஓகேவா? இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் வந்து மெயினாக பார்க்குறாங்க. இப்போ டேட்டா சென்டர்ஸ் வந்து இப்போது ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க இல்லையா, லோக்கலைசேஷன் ஆஃப் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து டேட்டா சென்டர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி தான் எனர்ஜியும். ஓகே. தென் வெஞ்சர் கேபிட்டல் அண்ட் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து ரெண்டுமே மோர் தேன் 5.5 lakh crore வந்து லாஸ்ட் இயரில் ஃபெசிலிட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மோர் தேன் 5.5 lakh crore ஒர்த் ஆஃப் வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் க்ரோத் எக்கோசிஸ்டம் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் பிளெண்டட் ஃபினான்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் பேக் பண்ணுற இந்த என்ஐஏஎஃப், சிட்பி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இவங்க வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே வந்து ப்ரைவேட் ஃபண்டிங்கும் இருக்கும். ஓகேவா? மெயினாக எந்த மாதிரி இது செக்டார்ஸில் இது பண்ணுவாங்க அப்படின்னா, சன்ரைஸ் செக்டார்ஸில் பண்ணுவாங்க. கேபிட்டல் ஆக்ஷன்ஸ், டீப் டெக்கு, டிஜிட்டல் எக்கனாமி, ஃபார்மா, அக்ரி டெக்கு. ஓகேவா? இந்த மாதிரி செக்டார்ஸில் தான் இந்த மாதிரி பிளெண்டட் ஃபண்டிங் வந்து அதிகமாக பண்ணுவாங்க. இதில் வந்து கவர்மெண்டோட ஷேர் வந்து 20% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸ் பீங் மேனேஜ் பை ப்ரைவேட் ஃபண்ட் மேனேஜர்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டும் சேர்ந்து பண்ணுற ஒரு ஃபண்டிங் தான் அந்த பிளெண்டட் ஃபண்டிங் அப்படிங்கிறது, பிளெண்டட் ஃபினான்ஸுங்கிறது. ஓகே. அதெல்லாம் கவர்மெண்டோட ஷேர் வந்து 20% இருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து சன்ரைஸ் செக்டார்ஸ்க்கான ஃபண்டிங் தான் இதில் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகே. தென் ஃபினான்ஷியல் வயபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸாக. ஓகே. இது வந்துட்டு enhancing financial viability shall also be obtained by adopting global best practices, innovative ways of financing and balanced risk allocation அப்படின்னு சொல்கிறாங்க. Comprehend the private capital at a significant scale. ஸோ
ஃபினான்ஷியல் வயபிலிட்டி இருக்கணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிபிபி மாடல்ல பண்றாங்க அப்படின்னா, அத அலோகேட் பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு நாளைக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும். நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து அது ப்ராஃபிட்டபிளா இருந்தா மட்டும் தான், அது வந்து ஒரு பிரைவேட் ஃபர்ம் எடுத்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த ஃபினான்ஷியல் வயபிலிட்டி அப்படிங்கிறது. மீன்ஸ் அத அதுக்கு நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கணும், வயபிளா இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் தான் இந்த பிபிபி மாடல்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அத வந்து பூஸ்ட் பண்றதுக்காக, இந்த ஃபினான்ஷியல் வயபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் அடாப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னோவேட்டிவ் வேஸ் ஆஃப் ஃபினான்சிங் கொண்டு வரணும். பேலன்ஸ்டு ரிஸ்க் அலோகேஷன் மீன்ஸ் சப்போஸ் அதில் வந்து அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து வயபிளா இல்ல, ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னா, அந்த ரிஸ்க்க வந்து அந்த பிரைவேட் செக்டார்ட்டயே மொத்தமா கொட்டிறாம, அது கொஞ்சம் கவர்மெண்ட்டும் அ அத ரிஸ்க்க வந்து ஷேர் பண்ணிக்கிற மாரிலாம் பண்ணா தான், இந்த மாரி பிபிபி மாடல்ஸ் வந்து இன்னும் ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தென் டிஜிட்டல் ரூபி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இப்போ. அந்த சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அம் அது வந்து இந்தியால இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயமும் பண்ண போகிறாங்க. இந்த கிரிப்டோ கரன்சிஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா? பிட்காயின்ஸ் இதெல்லாம் லிப்ரா இதெல்லாம் வந்து லீகல் லீகல் இல்லைன்னு இல்லீகல் சொல்லலை. ஆனால் லீகல்னு சொல்லலை. ஓகேவா? வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் லீகல் டெண்டர் கிடையாது. காசா அது யூஸ் பண்ண முடியாது. அது வேணா ஷேர் பண்ணுற மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிட்காயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வேணா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸோட யூசஸ் யூசஸ் இல்ல, அது வந்து வாங்குறதெல்லாம் இங்கே அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால, அந்த கிரிப்டோ கரன்சிஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து 30% இந்த டிஜிட்டல் அசெட்ஸில் இருந்து வரக்கூடிய இன்கமுக்கு 30% டேக்ஸ் அறிவிச்சிட்டாங்க கவர்மெண்ட்டை. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிற பேரில் சென்ட்ரல் பேங்க் நம்ம ரிசர்வ் பேங்கை வந்து டிஜிட்டல் கரன்சியை லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுவும் வந்து பிளாக் செயின் டெக்னாலஜியாக இருக்கும். இல்லைன்னா இதை விட ஃபியூச்சரிஸ்டிக்கான வேறு ஏதாவது டெக்னாலஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எதுக்காக அப்படி இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் கரன்சி வில் ஆல்சோ லெட் டு மோர் எஃபிஷியன்ட் அண்ட் சீப்பர் கரன்சி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ டிஜிட்டல் கரன்சி பற்றி பார்க்கணும் அப்படின்னா, 9 கண்ட்ரீஸ் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டிஜிட்டல் மீன்ஸ் சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பஹாமாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 7 ஈஸ்டர்ன் கரீபியன் நேஷன்ஸ் பண்ணாங்க. தென் லாஸ்ட்டாக வந்து நைஜீரியா தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இ இ நயாக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நைரா அப்படின்னு சொல்லி நைஜீரியா தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 87 கண்ட்ரீஸ் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி டு லான்ச் சிபிடிசி வந்து நைரா. அது வந்து நைஜீரியா தான் பண்ணாங்க. ஓகேவா? தென் ப்ராஜெக்ட் தன்பார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ப்ராஜெக்ட் தன்பார் அப்படின்னா அது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு இந்த டிஜிட்டல் கரன்சிஸை வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட் பேர் தான் ப்ராஜெக்ட் தன்பார் அப்படிங்கிறது. ஓகே. சவுத் ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா. ஓகேவா? தென் ஃபினான்சிங் அசிஸ்டன்ஸ் டு ஸ்டேட் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இதில் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓகேவா? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டுக்கு வந்து அதிகமாக ஃபினான்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸ்கீம் ஃபார் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ரிசீவ்ட் பை த ஸ்டேட். இது வந்து லாஸ்ட் ஆத்ம நிர்பார் பேக்கேஜ் அறிவிச்சப்போவும் அதே மாதிரி லாஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து 10,000 crore தான் லாஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட்ஸில் வந்து இந்த மாதிரி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து ரிவைஸ் எஸ்டிமேட்ஸில் 15,000 crore சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயருக்காக
லேக் க்ரோர் வந்து இதுக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. ஓகே. பட் ஆனால் அலோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 50 இயர் லோன் 50 இயர் லோன், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ். ஓகேவா. நார்மலாக ஸ்டேட்ஸ் வாங்கக்கூடிய பாரோயிங்ஸ் இல்லாமல் அது போக தான் இது. ஓகே, அடிஷ்னல் ஃபண்டிங் தான் இது. பட் இதுக்கு சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த அலோகேஷன் வந்து பிஎம் கதி சக்தி ரிலேட்டடான ஸ்கீம்ஸுக்கும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இட் வில் ஆல்சோ இன்க்ளூட் காம்பனன்ட்ஸ் சப்ளிமெண்டல் ஃபண்டிங் ஃபார் ப்ரையாரிட்டி செக்மெண்ட்ஸ் ஆஃப் பிஎம் சடக் யோஜனா, இன்க்ளூடிங் சப்போர்ட் ஃபார் ஸ்டேட்ஸ். இந்த பிஎம் சடக் யோஜனாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஜிட்டைசேஷன் ஆஃப் எக்கனாமிக்கு இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த ஓஎஃப்சி நெட்வொர்க் அப்படின்னா சாரி ஓஎஃப்சி நெட்வொர்க் அப்படின்னா அந்த ஓகே ஒரு நிமிஷம். இந்த ஓஎஃப்சினா இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பாரத் நெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த பாரத் நெட் வழியா ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷனில் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டவுன் பிளானிங், அர்பன் பிளானிங், அந்த பைலாஸை பில்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து இந்த காசை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 15th கமிஷனில் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி ஒரு ஸ்டேட் வந்து 3% ஆஃப் ஜிடிபி தான் இது இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் அது அவ்வளோதான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the state will be allowed a fiscal deficit of up to 4% of ஜிஎஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. அதில் வந்து 0.5% வந்து பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு இந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. தென் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான். அந்த டேட்டாஸ் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட்டில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க எஸ்டிமேட்டட் அப்படின்னா 34.83 lakh crore. அது இப்போ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வந்து 37.70 lakh crore. ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 6.03 lakh crore. அந்த 6.03 lakh crore கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 51,971 crore வந்து இந்த ஏர் இண்டியாவோட டெப்டை வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயரோட பட்ஜெட் எஸ்டிமேட் பார்க்குறப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2022-23 எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னா 39.45 lakh crore. டோட்டல் ரெசீப்ஸ் லோன் அமௌண்ட் இல்லாமல், பாரோயிங்ஸ் இல்லாமல் டோட்டல் ரெசீப்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா 22.84 lakh crore. ஓகேவா. ரிவைஸ்டு ஃபிஸ்கல் டெஃபிசிட் இப்போது நடக்கிற கரண்ட் இயரில் எவ்வளோ அப்படின்னா 6.9% ஆஃப் ஜிடிபி அஸ் அகெயின்ஸ்ட் 6.8% வந்து பட்ஜெட் எஸ்டிமேட்டில் சொல்லியிருந்தது. இந்த ஃபிஸ்கல் இயர் டெஃபிசிட், அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் இன் நெக்ஸ்ட் ஃபிஸ்கல் இயர் 2022-23 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.4% அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இதோட நம்ம இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா பார்ட் பியில் வந்து மெயினாக இந்த டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட பாலிசிஸ் அந்த செக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ டேக்ஸ் வந்து பார்த்துடலாம். டேக்ஸ் வந்து கொஞ்சம் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, அதையும் இன்னொரு பார்ட்டில் பார்த்துட்டு அதோட பட்ஜெட் ஸ்பீச்சே அப்படியே கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.